இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் தொடர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகளை குறித்து தியானிக்கவிருக்கிறோம். இந்த நாளிலும் இரண்டாவது உவமையாக தன்னுடைய நிலத்திலே நல்ல விதையை விதைத்த மனுஷகுமாரனுக்கு பரலோக ராஜ்யம் ஒப்பிடப்பட்டிருக்கிறதாக நாம் இந்த இரண்டாவது உவமையை அறியலாம். பரலோக ராஜ்யம் தன்னுடைய நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. நல்ல விதை தான் விதைக்கப்பட்டது. ஆனால் விதை முளைத்து பயிரான பொழுதோ அதில் களைகள் காணப்பட்டது. இது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து இது எழுதப்பட்டிருக்கிறது. 34லிருந்து 43 வரைக்கும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி பயிர் முளைத்து வரும் பொழுது களைகள் உண்டானது என்று தெரியவில்லை. களைகளும் முளைத்து விட்டது. அப்பொழுது அந்த எஜமானுடைய ஆட்கள் கேட்கிறார்கள், நீர் உம்முடைய நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்ன எப்படி அதில் களைகள் வந்தது? நாங்கள் போய் களைகளை அறுத்து கொண்டு வந்து விடலாமா என்று சொல்லி. ஆனால் அந்த எஜமான் சொல்லுகிறார், வேண்டாம், இப்போ நீங்க போய் களைகளை பிடுங்குறேன்னு சொல்லி கோதுமையோட சேர்த்து பிடுங்கி விடாதபடிக்கு ரெண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்க, வளரட்டும். அப்புறம் அறுக்கிற காலம் வரும் பொழுது நான் முதலாவது களைகளை எல்லாம் சேர்த்து ஒரு கட்டாக களைகளை அறுத்து ஒரு கட்டாக கட்டி அதை அக்கினியில் எரிக்கும்படி நான் அனுப்பிவிடுவேன். கோதுமைகளையோ என்னுடைய களஞ்சியத்திலே சேர்த்து வைப்பேன் என்று சொல்லி அந்த எஜமான் சொல்லுகிறார். சீஷர்களுக்கு இது ஒன்றும் புரியவில்லை. மறுபடியும் இது ஊமையாக சொல்லுகிறாரே, இது எதை குறித்து பேசுகிறார் என்று சொல்லி சீஷர்கள் ஆண்டவரே, இந்த களைகளை குறித்த ஊமையை நீர் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த இயேசு அவருடைய சீஷர்களிடத்தில் அதை விளக்கமாக சொல்லுகிறார். அந்த நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், பரலோக ராஜ்யத்தின் புத்திரர். அந்த களைகள் அது பொல்லாங்கனுடைய புத்திரர். அந்த நல்ல விதையை விதைத்தவர் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அந்த களைகளை விதைத்தவன் பொல்லாங்கானாகிய சத்துரு. இது உலகத்தின் நாட்களில் இப்படி சென்று கொண்டிருக்கும். ஒரு நாள் வரும், உலகத்தின் முடிவு என்பது அறுப்பு. அறுக்கிறவர்கள் யாருன்னா தேவ தூதர்கள் அறுப்பாங்க. அப்போ தேவதூதர்கள்ட்ட ஆண்டவர் இயேசு சொல்வார், முதல்ல களைகள் எல்லாம் பறிச்சு அறுத்து எரித்து போடுவதற்கு அதை ஒரு கட்டா கட்டுங்க, கோதுமையோ என் களஞ்சியத்துல சேர்த்து வைங்கன்னு சொல்வார். பாருங்களேன், இந்த ஊமையில நல்ல விதை தான் விதைக்கப்பட்டது. ஆனா களைகள் எப்படி வந்தது? அதை யார் அதை செய்தது? அது பிசாசு. அப்படியானா இயேசு நன்மை செய்கிறார், நல்ல விதை விதைக்கிறார், கோதுமையை விதைக்கிறார். அதற்குள்ளே ஒரு இரவுக்குள்ளாக மனுஷர் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்துக்குள்ளே அதிலே களைகள் விதைக்கப்பட்டு விட்டது. பிசாசு களைகளை விதைக்கிறான். அப்படிதான் இன்றைக்கு கோதுமை மணியும் இருக்குது. நம்ம வீட்டில் நம்ம செடிகளை வளர்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செடியை தான் நட்டிருப்போம், செடிக்கு தான் தண்ணி விடுவோம். ஆனால் அதற்குள்ள புல்லெல்லாம் முளைச்சி நிற்கும். நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதை ஃபஸ்ட்டு அப்புறப்படுத்துவோம். அதை தானே ஃபஸ்ட்டு அப்புறப்படுத்துவோம். ஆமாம். இப்போ எப்படி இது வந்தது? ஒன்றை தான் நம்ம செய்கிறோம், ஆனால் அதுக்கு எதிர்விதமாக இன்னொன்று தானாக வருது. பாருங்களேன், இயேசு ஒரு கிரியை செய்கிறார், அதே நேரத்தில் அதற்கு எதிரான ஒன்று. கோதுமை என்பது ஒரு ஆசீர்வாதம், அது செழிப்பு. அது கோதுமை பற்றி கொஞ்சம் சொல்லுவோமா? அதை பாருங்களேன், எவ்வளோ ஒரு அருமையான பயிர். அப்பத்திற்காக தானியம் இடிக்கப்படும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அப்பத்துக்காக இந்த கோதுமை ஒரு தானியம், அது இடிக்கப்பட்டு மாவாக்கப்பட்டு எவ்வளோ நல்ல சாப்பாடெலாம் நம்ம சாப்பிட்றோம். பாருங்களேன், நம்ம செய்கிறோம் சப்பாத்தி, பூரி. இப்பெல்லாம் சமையல் குறிப்பெல்லாம் 15 நிமிடத்தில் ஒரு கப் கோதுமை மாவு இருந்தால் போதும், பஞ்சு போல கேக் 15 நிமிடத்தில் தயார் என்று சொல்லி அப்படியெல்லாம் அசத்துறாங்க. பாருங்க, அழகான உணவு, அருமையான பதார்த்தங்கள் கோதுமையில். அந்த நாட்களில் பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணவாக ஆண்டவர் இந்த கோதுமை அதுதான் முக்கியப்படுத்தி இருக்கிறது. வேதாகமத்துல கூட திடீர்னு தேவதூதர்கள் வராங்க ஆபிரகாம் வீட்டுக்கு. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் சீக்கிரத்தில் ஈசாக்கு பிறக்க போறாருங்கிற நச்செய்தி சொல்லும்படி ஒரு தேவதூதன் வரும்பொழுது
அவங்க சொல்றாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க, நீங்க எங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க உடனே உங்களுக்காக ஒரு விருந்து செய்யறோம்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சாராள்கிட்ட சொல்ற, நீ உடனே சீக்கிரமா 3 படி மாவு எடுத்து, மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பங்களை சுடு, நான் போய் உடனே ஒரு காளையை பிடித்து அதை சமைக்க அதை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு பாருங்களேன், அந்த மாவு எடுத்து உடனே அப்பங்கள் சுட தேவதூதர்களுக்கு விருந்து கொடுக்கறதற்கு அந்த மாவை தான் பயன்படுத்தினாங்க. அந்த போஜன பலியாக ஆண்டவருக்கு அசைவாட்டுகிற போஜன பலி என்று சொல்லப்படுறது, அதுலயும் இந்த மாவு தான், கோதுமை, வார்கோதுமை இவைகளின் மாவு பயன்படுத்தப்படுகிறது. அந்த கோதுமை மாவுனால நல்ல புளிப்பில்லாத அப்பங்கள், புளிப்பில்லாத அதிரசங்கள், புளிப்பில்லாத அடைகள், அப்படி கேட்கும் போதே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. அந்த மாவுல செஞ்சு அந்த ஆண்டவருக்கு போஜன பலியாக அசைவாட்டுகிற பலியாக படைக்கப்பட்டது. உணவாக, தேவதூதர்களுக்கு உணவாக, மனுஷருக்கு உணவாக, தேவனுக்கு பலியாக, அப்படி அந்த கோதுமை மாவுல உள்ள பண்டங்கள் எல்லாம் நமக்கு பைபிள் கற்றுக் கொடுக்குது. இந்த கோதுமை எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு பொருள். எங்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்கிறாரோ அங்க உடனே பிசாசு ஒரு சாபத்தை வைக்கிறான் பாருங்களேன். உடனே அங்க களை விதைக்கப்படுகிறது. இயேசு நன்மை செய்கிறார், உடனே அதற்கு எதிர்மாறாக தீமை செய்கிறவனாய் பிசாசு வெளிப்படுகிறான். இயேசு ஜனங்களை நீதிமான்கள் ஆக்குகிறார், இவனா ஜனங்களை துன்மார்க்கத்தில் அழிய பண்ணுகிறவன். இயேசு ஜனங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார், இவனோ ஜீவனை அழித்து போடுகிறவனாக வருகிறான். அப்படியானால் 2 விதமான கிரியை உலகத்துல நடக்கிறது. இயேசு கிரியை செய்கிறார், அதற்கு எதிர் விதமாக பிசாசு இந்த உலகத்துல கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். நம்ம இந்த இடத்துல நல்ல விதையை விதைத்த மனுஷகுமாரனை பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யம் அந்த நல்ல விதைக்கு ஒப்பிடப்படுகிறது, அந்த கோதுமைக்கு ஒப்பிடப்படுகிறது. நல்லது இருக்கிற அதே இடத்துல கெட்டதும் வந்து விடுகிறது. கர்த்தர் நம்மை ராஜ்யத்தின் புத்திரராக, நல்ல கோதுமை மணிகளாக, பலன் கொடுக்கிறவர்களாக, பயன்படுகிறவர்களாக நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவர் உருவாக்கும் பொழுது மனுஷனை நல்லவனாகவே படைக்கிறார். ஆனால் அவர்களோ தங்களுக்கு அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. எந்த ஒரு மனுஷனுடைய ஆத்மா தேவனை நம்பி தேவனை பற்றி கொண்டு இருக்கிறதோ அவன் நல்ல கோதுமையாகவே இருக்கிறான். அவன் பயன்படக்கூடியவனாக, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறவனாக இருக்கிறான். ஆனால் எந்த ஒரு ஆத்மா அதை விட்டு அதற்கு எதிர்மாறான காரியத்திலே சென்று விடுகிறதோ அது பதராக, அது அவியாத அக்கினியினாலே கொளுத்தப்படுகிறதாக, அவியாத அக்கினி என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அது ஒருபோதும் அணைந்தே போகாத ஒரு அக்கினியிலே அந்த பதர் எரித்து கொளுத்தப்படுகிறது, சாம்பலாக்கப்படுகிறது. பாருங்களேன், 2 விதமான மக்கள் கூட்டத்தை கர்த்தர் இந்த உவமையின் மூலமாக நமக்கு காட்டி கொடுக்கிறார். ஒன்று கோதுமை மணி போல இருக்கிற பயன்படுகிற ராஜ்யத்தின், பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாகிய மக்கள் கூட்டம். இன்னொன்று பதராய் இருக்கிற, ஒன்றுக்கும் பயன்படாத, நித்திய அக்கினியில எரித்து சுட்டரிக்கப்பட்டு அழிக்கப்படுகிற ஒரு மக்கள் கூட்டம். ஆனால் ஆண்டவர் எல்லாரையும் நல்லவர்களாகத்தான் படைக்கிறார். அவர்கள் தங்களுக்கு அவர் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள சுய சித்தத்தை வைத்ததினாலே அவர் நமக்கு முன்பதாக ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறார், நன்மையும் தீமையும் வைக்கிறார். நாம் எதை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மிடத்திலே அந்த பொறுப்பை விட்டு விடுகிறார். நாம் ராஜ்யத்தின் புத்திரராக, கோதுமை மணிகளாக இருப்போமானால் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் தம்முடைய களஞ்சியத்திலே நம்மை சேர்ப்பார், அவருடைய பரலோக ராஜ்யத்திலே நம்மை கொண்டு சேர்ப்பார். அவர் நம்மை சந்தோஷத்திற்குள்ளாக அழைத்து செல்வார், நித்திய மகிழ்ச்சிக்குள்ளாக அழைத்து செல்வார். ஆனால் பதரோ அது சுட்டரிக்கப்படும், அது நித்திய அக்கினியிலே, அது நரகத்திலே தள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் எனக்கு பிரியமான பிள்ளைகளே, என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறது. நல்ல விதையாக தேவன் நம்மை விதைத்திருக்கிறார். நம் ராஜ்யத்தின் புத்திரராக வாழ்ந்து அவரோடு கூட சேர்க்கப்படும்படி தேவன் நமக்கு இந்த நல்ல காலங்களை தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். மிகவும் கவனமாக நம் கர்த்தரோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோமா? நம் தலைகளை
தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட இந்த இரண்டாவது ஊமையின் மூலமாக பேசின அன்புக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் நன்மை செய்கிறவர், நீர் நீதிமான்கள் ஆக்குகிறவர், நீர் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவுகிறவர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறவர். ஆனால் இது எல்லாத்துக்கும் விரோதமாக ஆப்போசிட்டா பிசாசு ஆண்டவரே அத்தனை காரியங்களுக்கும் இன்னொரு விரோதமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவரே, ஒருபோது எங்களுடைய மனம் ஆண்டவரே பிசாசின் சார்ந்து போய்விடாதபடிக்கு ராஜ்யத்தின் புத்திரராக, கோதுமை மணிகளாக, அநேகருக்கு பயன்படுகிறவர்களாக, ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே போஜன பலிகளாக நாங்கள் படைக்கப்படுகிறவர்களாக, ஒரு விலையேற பெற்ற ஒரு 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 ஆண்டவரே பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மகத்துவமான சத்தியத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய நித்தியத்தில் நாங்கள் வந்து உம்மோடு கூட சந்தோஷப்படும்படியாய் கோதுமை மணிகளாய் வாழுகிற கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை